ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சாம ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு 1 கப் சாம ரைஸ் எடுத்துக்கிறேன். அதை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ இந்த ரைஸை 3 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கோங்க. 3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இந்த ரைஸ் நல்லா முங்குற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ரைஸ் ஒரு 3 to 5 hours நல்லா ஊறட்டும். இதை ஊற வைக்காமலும் சமைக்கலாம். பட் ஊற வச்சு சமைச்சோன்னா வயிறு வலி எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் ஊற வச்சு தான் செய்வோம். பாருங்கள், 5 hours ஆகிடுச்சு. ரைஸ் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஊற வச்ச தண்ணியை வடிகட்டிட்டு வந்துடலாம். இப்போ அரிசியை வேக வைக்கிறதுக்கு நம்ம எடுத்த கப்பில் 3 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி நல்லா ஹீட் ஆகட்டும். தண்ணி நல்லா சூடாக வரைக்கும் ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. தண்ணி நல்லா பாயில் ஆகிடுச்சு. இப்போது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு ஊற வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். சாம ரைஸ் கர்டுக்கு சாம்பாருக்கெலாம் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நீங்கள் ஆட் பண்ணால் கூட நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. உப்பு அதிகமாக சேர்க்க வேண்டாம். உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு சேர்க்காமல் சமைச்சாலும் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், நல்லா ஒலை கொதிக்கிற மாதிரி கொதித்து பொங்கி வரும். அப்படி வரும்போது நீங்கள் சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 10 minutes வேகட்டும். பாருங்கள், தண்ணி நல்லா சுண்டிகிட்ருக்கு. அடிக்கடி கிண்டி விட்டுக்கோங்க, அடி பிடிச்சிடாமல். லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். டென் மினிட்ஸ் இருந்தால் போதும், சூப்பராக குக் ஆகிடும். இதை நம்ம குக்கர்லேயும் பண்ணலாம். பட் இது 10 minutes தான் டோட்டலாகவே வேகிறதுக்கு டைம் எடுத்துக்கிறோம். அதனால் நம்ம சட்டியில் பண்ணுறது தான் நல்லது. பாருங்கள், தண்ணியெலாம் நல்லா ட்ரை ஆகி ரைஸ் சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக பாத்திரத்தில் எப்படி சாம ரைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.